The velocity of sound Newton's law and Laplace correction இருக்கு. அது சம்பந்தமான MCQ பார்க்கலாம். Newton's law வந்து Newton assumed propagation of sound in air is isothermal. அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 வந்து அக்கார்டிங் டு நியூட்டன் படி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் given by ஃபார்முலா வந்து v equal to root of p by rho அப்படின்றது. இது வந்து என்ன ஃபார்முலாவில் வருது உங்களுக்கு? இது பாயில்ஸ் according to Newton speed is given by v equal to நியூட்டன்ஸ் ஃபார்முலா, நியூட்டனுடைய ஃபார்முலா தான். அடுத்து வந்து question number 3 Newton's calculation of speed of sound was, அதாவது நியூட்டன் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் கால்குலேட் பண்ணார் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ கம்பேர் பண்ணி மச் லோயர் தென் ஏன் மச் லோயர் தென் சொல்றோம் அப்படின்னா அவர் சொல்றது 280, ஒரிஜினல் வேல்யூ பாத்தீங்கன்னா 332. ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. 52 மீட்டர் பெர் செகண்ட் வித்தியாசம் இருக்குது. இதுல கொடுத்ததன்படி அக்யூரேட் இல்ல, ஸ்லைட்லி ஹையர்னு சொல்ல முடியாது. ஸ்லைட்லி ஹையர்னா ஒரு 2-3 வித்தியாசம் இருந்துச்சுன்னா ஸ்லைட்லி ஹையர் சொல்லலாம். மச் லோயர் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14 the main drawback in Newton's theory. Newton's theory ஓட main drawback என்ன? Isothermal process. Assuming isothermal process. அதாவது isothermal process னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட main drawback. அடுத்த Newton used which elasticity in this formula? Newton வந்து எந்த elasticity அவர் எடுத்துக்கிட்டார்? Young's modulus. என்ன வரும்? Young's modulus or வந்து bulk modulus எது வரும்? bulk modulus. bulk modulus நியூட்டன்ஸ் ஓட ஃபார்முலாவுல என்ன வரும் உங்களுக்கு? நியூட்டன்ஸ் ஃபார்முலா வந்து என்ன வருது? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நியூட்டன் யூஸ்ட் which elasticity, which elasticity. அப்போ வந்து எலாஸ்டிசிட்டி வந்து ஐசோதெர்மல் எலாஸ்டிசிட்டி கொடுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து லாப்லாஸ் கரெக்ஷன்ல இருந்து question number 6 Laplace corrected Newton's formula by assuming the process adiabatic. அடுத்து Laplace introduced a factor gamma. gammaன்றது என்னது? ratio of specific heat. gamma equal to Cp by Cv. Question number 8 correct expression for speed of sound Laplace d equal to root of gamma p by rho. இது என்ன ஃபார்முலா? அது Laplace corrected formula. அடுத்து value of air is approximately, sorry, value of gamma for air எப்படி 1.67 gammaவுக்கு Cp by Cv 1 இல்ல gamma for air, air ஓட gamma வேல்யூ என்ன ஆன்சர் பாக்குறோமா? ஆன்சர் வந்து 1.4. The value of gamma for air is approximately எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.4. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 1.4 யாருக்கு வரும்? தெர்மல் பிசிக்ஸ்ல இருக்கும் நமக்கு. யாருக்கு வரும்? மோனோ அட்டாமிக்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? 3. 3னா 2/3 எவ்வளவு? 2/3ல வரும்.
டைட்டாமிக். அது ஹை டெம்பரேச்சர் ஸ்பெஷல் கேஸ். 1.4ன்றது எதுக்கு வருது? டைட்டாமிக் வரும். 1 + 2/5 அடிச்சீங்கன்னா தான் 0.4 1.4 அந்த வேல்யூ தான் ஏருக்கு உள்ள வேல்யூ. அடுத்து லாப்லாஸ் கரெக்ஷன் இன்க்ரீஸ்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பை ஃபேக்டர். லாப்லாஸ் கரெக்ஷன் வந்து அதாவது இது என்ன கேள்வினா, லாப்லாஸ் வந்து என்ன கரெக்ஷன் பண்ணாரு நியூட்டன் ஃபார்முலாவுல, அதுக்காக என்ன சேர்த்தாரு அவரு? காமா சேர்த்தாரு. ஆன்சர் என்ன? காமாவா ரூட் ஆஃப் காமாவா? ரூட் ரூட் ஆஃப் எவ்வளோ நமக்கு வந்து நியூட்டனோட ஃபார்முலா வந்து b = ரூட் ஆஃப் b பை ரோ. இது வந்து ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் காமா b பை ரோன்னு வரும். அப்போ வந்து இதோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் காமா இன்ட்டு ரூட் ஆஃப் b பை ரோ. நியூட்டன் ஃபார்முலாவோட ரூட் ஆஃப் காமாவை ஆட் பண்றேன் வந்து சேர்த்தது தான் வந்து நமக்கு வந்து அப்போ ஆன்சர் வந்து நமக்கு ரூட் ஆஃப் காமா பெஸ்டா இருக்கும். அடுத்து வந்து நம்ம அக்கௌஸ்டிக் ஆஃப் ஆடிட்டோரியம். பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட். பெர்சிஸ்டன்ஸ் சவுண்ட் ஒண்ணுமே என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? ரிவர்பரேஷன். என்ன சொல்லியிருக்காங்க? பெர்சிஸ்டன்ஸ் சவுண்ட் என்ன? ஆடிட்டோரியம் ஆஃப்டர் த சோர்ஸ் இஸ் ஸ்விட்ச் ஆஃப். சோர்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் ஆன பிறகும் வரக்கூடிய அந்த சவுண்டுக்கு காரணம் வந்து ரிவர்பரேஷன். இதுமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். The time required for sound intensity to fall to 1 millionth of its initial value. இனிஷியல் வேல்யூல இருந்து அது வந்து 1 மில்லியன் அளவு குறைவதற்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அந்த டைம் தான் என்னது? ரிவர்பரேஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த யூனிட் ஆஃப் ரிவர்பரேஷன் டைம் செகண்ட். எந்த டைமா இருந்தாலும் அதுக்கு என்னதான் யூனிட்டா இருக்கும்? செகண்ட் தான் இருக்கும் பெரும்பாலும். அதனால அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. அக்கார்டிங் டு வேலன்ஸ், கிளமெண்ட், சபைன் ரிவர்பரேஷன் டைம் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? வால்யூம் அண்ட் அப்சார்ப்ஷன். உங்களுக்கு ஃபார்முலா என்னது? 0.158 V by summation A alpha. இந்த summation A alpha டோட்டலா எதுல வந்துரும் உங்களுக்கு? அப்சார்ப்ஷன் வந்துருமா? டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்சார்ப்ஷன் சொல்லிடலாம். Vன்றது வால்யூம், 0.158ன்றது கான்ஸ்டன்ட். அப்ப ஆன்சர் வந்து போத் வால்யூம் அண்ட் அப்சார்ப்ஷன். சபைன்ஸ் ஃபார்முலா ஃபார் ரிவர்பரேஷன் டைம் எது சூட்டபிளா இருக்கும் உங்களுக்கு? ஆமா, பி ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கும். ஏ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா நமக்கு என்ன வரும் அப்படின்னா சமேஷன் ஏ ஆல்பா வரும். அடுத்து இன் சபைன்ஸ் ஃபார்முலாவில் ஏ என்பது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஏரியா ஆஃப் த ஹால். ஏரியா ஆஃப் த ஹால். இதுல டோட்டல் அப்சார்ப்ஷன்றது அதான் சமேஷன் ஏ ஆல்பா. அடுத்து எக்கோ இஸ் ஹியர்டு if the reflected sound reaches after at least 0.01 கொடுத்திருக்காங்க ஆன்சர். ஆனா echo is heard if the reflected sound reaches after at least. echo எப்போ நமக்கு கேட்கும்? எவ்வளவு நேரம் மிச்சம், அதாவது எவ்வளவு நேரம் அது வந்து அதாவது அது என்ன சொல்றான்? எக்கோ வந்து if the reflected sound reaches after at least. reflected sound reachesனா இப்போ பட்டு எவ்வளவு நேரத்துக்குள்ள வந்தா எக்கோ நமக்கு கேட்கும், அதான் கேள்வி. அது வந்து 0.1 செகண்ட் கொடுத்துருக்கான். ஆமா. And for good acoustics reverberation time should be. இன்னும் ரெண்டு ஆப்ஷன் கீழே இருக்கு. வெரி லோ. வெரி லோவா இருந்தா என்ன ஆகும்? குட் அக்கௌஸ்டிக் எப்படி வரும்? வெரி லோவா இருந்தா அதுக்கு ஒரு இது சொல்லிருப்போம்ல, எப்படி இருக்கும்? அந்த ஹாலே வந்து ஒரு இல்ல ரிவர்பரேஷன் டைம் வந்து லோவா இருந்தா அந்த ஹாலே வந்து ஒரு டெட் எஃபெக்டா இருக்கும், ஒரு ஆக்டிவா இருக்காது. அதான் ரொம்ப லோ ஆடிபிளா இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருப்போம்ல, என்னது? ஹையா இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு சிலபுளுக்கு அடுத்த சிலபுள் ஆப்டிமம். ஆப்டிமம் ஞாபகம் இருக்கா?
சரி, ஆப்டிமம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு ஆப்டிமம். இது சொல்லுங்க, எக்ஸசிவ் ரெவர்பரேஷன் லீட்ஸ் டு, ரெவர்பரேஷன் ரொம்ப அதிகமா இருந்தா எதை உருவாக்கும்? டிஸ்டார்ஷன் உருவாக்கும். லவுட் சவுண்ட்ன்றது பிரச்சனை கிடையாது. லவுட் சவுண்ட்ன்றது சவுண்ட் அதிகமா வரும், அவ்வளவுதான். இது ரெவர்பரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு சிலபல் பேசுற சிலபலே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்த சிலபல் இதோட என்ன ஆகும்? பஞ்ச் ஆகி ஜாயிண்ட் ஆகி வரும். அது வந்து டிஸ்டார்ஷன் தான். அடுத்து insufficient reverberation results in, அதேதான் insufficient இதுக்கு என்ன இல்ல டிஸ்டார்ஷன் இல்ல, insufficient reverberation ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப வீக் சவுண்ட், அதான் அந்த டெட் எஃபெக்ட். ரெவர்பரேஷன் டைம் கம்மியா இருந்தா சொன்னோம்ல, ரொம்ப கம்மியா இருந்தா அவ வீக் சவுண்ட். இன்சபிஷியன்ட்னா போதுமான ரெவர்பரேஷன் இல்ல, ரெவர்பரேஷன் கொஞ்சம் இருக்கணும். அடுத்து சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு டு, சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல் ஏன் பயன்படுத்துறோம்? ரெடியூஸ் ரெவர்பரேஷன். அடுத்து கீழே இருக்கிறதுல எது நல்ல சவுண்ட் அப்சார்பர்? மார்பிள், கிளாஸ், கர்டைன், கான்கிரீட். ஆன்சர் வந்து கர்டைன். கர்டைன்னா இதுதான் ஸ்கிரீன், இந்த நம்ம போட்டுக்கலாம் அந்த ஸ்கிரீன். இது சொல்லுங்க பார்க்கலாம். எக்லன் எஃபெக்ட் இஸ் டியூ டு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஃப்ரம், முக்கியமா எது வரணும் உங்களுக்கு? ரெகுலர்லி ஸ்பேஸ்டு சர்ஃபேசஸ். இது வந்து இந்த ஸ்டெப்ஸ் மாதிரியான இடங்கள். அடுத்து டெட் ஸ்பாட்ஸ் இன் an auditorium are caused by, டெட் ஸ்பாட். டெட் ஸ்பாட்னா அந்த இடத்துல இருந்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு கேட்காது, அந்த மாதிரி இடம். காரணம் வந்து டெஸ்ட்ரக்டிவ் அழிவு குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. ஃபோக்கசிங் எஃபெக்ட் இன் an auditorium is due to, ஃபோக்கசிங் எஃபெக்ட் எதனால வருது? கான்கேவ் சர்ஃபேசஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. which surface helps in uniform distribution of sound? which surface helps in uniform distribution of sound? ஸ்மூத் சர்ஃபேஸ்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். கான்கேவ் இருந்தா தான் ஃபோக்கசிங் வருமே, ப்ராப்ளம் வருமே. எது? அது வந்து பேரபோலிக். அது இல்ல. ஆக்சுவலி என்ன சர்ஃபேஸ் கேக்குறான், தரைப்பகுதி. அது எப்படி இருக்கலாம்? ரஃப் சர்ஃபேஸ் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அடுத்து flutter echo is caused by, flutter echoன்றது multiple reflection between the parallel walls. parallel walls இருந்துச்சுன்னா நமக்கு வந்து flutter echo அப்படின்றது ஒன்று கிடைக்குமா? அடுத்து வந்து which factor does not affect reverberation time, எது வந்து reverberation time அஃபெக்ட் பண்ணாது? டெம்பரேச்சர். ரெவர்பரேஷன் டைம்னா உங்களுக்கு சபைன்ஸ் ஃபார்முலா வந்துடணும். அதுல என்ன இருக்கு? V இருக்கு, சம்மேஷன் A ஆல்பா. இது வந்து வேல்யூம். இப்ப வேல்யூம் கிடையாது, ஏரியாவும் வந்துருச்சு. அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ் மெட்டீரியல் வந்துருச்சு, அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட். அப்ப இதை தவிர மத்த என்ன இருக்கு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். இந்த குயிக் ரிவிஷனுக்காக ரெவர்பரேஷன் அப்படின்றது யாரோட தொடர்புடையது? பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட். பெர்சிஸ்டன்ஸ்னா நிலைத்திருக்கிறது, அந்த சவுண்ட் வந்து தொடர்ந்து நிலைத்திருக்கிறது. சபைன் ஃபார்முலா இது நமக்கு தெரியும். குட் அக்கௌஸ்டிக் அப்படின்னா ரெவர்பரேஷன் டைம் எப்படி இருக்கணும்? ஆப்டிமமா இருக்கணும். அப்சார்பிங் மெட்டீரியல் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா சவுண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அப்ப வந்து எதெல்லாம் நம்ம வந்து நல்ல ஆடிட்டோரியம்னா எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? எக்கோ, ஃப்ளட்டர் எக்கோ, ஃபோக்கசிங், டெட் ஸ்பாட். அப்புறம் என்ன சொல்ல போனா நம்ம அந்த எக்கலன் எஃபெக்டா, அது இந்த ரெவர்பரேஷன் எல்லாம் வந்து கரெக்டா ஆப்டிமம்ல வச்சுக்கணும். இது மாதிரிலாம் இருக்கு.
அடுத்து அல்ட்ராசானிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ். Ultrasonic waves are sound waves having frequency greater than 20 kilohertz. இது வந்து அல்ட்ராசானிக். இது வந்து ஆடியோ frequency. இதுதான் நம்ம கேட்கறது. இது வந்து இது பேரு இன்ஃப்ராசோனிக். அது ஆடியோ ரேஞ்ச் பிலோ ஆடியோ ரேஞ்ச் 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே உள்ளது இன்ஃப்ராசோனிக். இதை குற்றொலிகள்னு சொல்லுவாங்க. இது வந்து 20 ஹெர்ட்ஸ்க்கு மேல உள்ளது பேரு அல்ட்ராசானிக். மீயொலி. மீயொலின்றது யாரோட தொடர்புடையது? வவ்வாலோட தொடர்புடையது. அடுத்து அல்ட்ராசோனிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சோனார். சோனார்ல அல்ட்ராசானிக்ஸ் யூஸ் பண்றாங்க. எதுக்கு? டிடெக்ட் அண்டர் வாட்டர். சோனார்ன்றது கடல்ல ஆராய்ச்சி பண்றதுக்கு பயன்படுத்துறது சோனார். ரேடார்ன்றது வான்வெளியில நம்ம பண்றது வந்து ரேடார். சோனார்ல நம்ம அல்ட்ராசானிக் யூஸ் பண்றோம். ரேடார்ல வந்து ரேடியோ வேவ்ஸ் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோ வேவ்ஸ் அல்லது இந்த மைக்ரோ வேவ்ஸ் நினைக்கிறேன், அது யூஸ் பண்ணுவோம். அடுத்து சோனார் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். கீழே பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி மேல வரும். அடுத்து ultrasonic waves are used in medical field for imaging internal organs. பெரும்பாலும் இந்த ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? ஸ்கேன் வந்து என்ன ஸ்கேன்னா அல்ட்ரா ஸ்கேன் ஃபுல்லாவே மேக்ஸிமம் ஸ்டொமக் ஸ்கேன் எல்லாமே இந்த அல்ட்ரா ஸ்கேன் தான் எடுப்பாங்க. ஏன் அல்ட்ராசானிக் ஸ்கேன் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பயன்படுத்தி ஸ்கேன் பண்றதை விட இது வந்து கொஞ்சம் கதிரியக்கம் கம்மியா இருக்கும். ஆனா நம்ம ஓரளவு துல்லியமா நமக்கு ரீடிங்ஸ் கிடைக்கும். நமக்கு உடல் ரீதியாகவும் எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. நமக்கு ஒரு நல்ல ஸ்கேனிங் பண்ணணும் அப்படின்றதுனால முடிந்த வரைக்கும் அல்ட்ரா ஸ்கேன் பண்ணுவோம். அது அல்ட்ராவால முடியாததுக்கு தான் நம்ம எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேனு அந்த மாதிரி நம்ம போறோம். அடுத்து question number 5. The technique using ultrasonics to view internal body structures is called ultrasonography. அடுத்து வந்து ultrasonics are used to detect cracks in metals by அது ரிஃப்ளெக்ஷன் தான். ரிஃப்ளெக்ஷன் மெத்தட் தான். கிராக் ஏன்னா எமிட்டர் வந்து டிடெக்டர் யூஸ் பண்ணோம். அப்ப கிராக்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த இடம் ரிஃப்ளெக்ட் கம்மியா கொடுக்கும், அதிகமா கொடுக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால. அடுத்து அல்ட்ராசானிக் கிளீனிங் இஸ் பேஸ்ட் ஆன் ரேடியேஷன். பார்க்கலாம் கேவிடேஷன். அது அல்ட்ராசானிக் கிளீனிங்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு கேவிடேஷன் நேம் சொல்றோம். அடுத்து அல்ட்ராசானிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் எமல்சிஃபிகேஷன். எமல்சிஃபிகேஷன் என்னது? மிக்ஸ் பண்றது. அந்த பெயிண்ட் எல்லாம் எமல்சன் சொல்றோம்ல, எமல்சன் பெயிண்ட். எமல்சன் மிக்சிங். மிக்ஸ் இன்விசிபிள் லிக்யூட், அதாவது நம்ம வந்து ஒன்றோட ஒன்று கலக்காத லிக்யூட மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமல்சிஃபிகேஷன். நம்ம எடுத்துக்காட்டுல என்ன கொடுத்துருந்தோம், வாட்டரையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்றது, வாட்டரையும் மெர்குரியை மிக்ஸ் பண்றது, இதெல்லாம் பார்த்தோம். நம்ம அல்ட்ராசானிக் பயன்படுத்தி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து in industries ultrasonics are used for. இண்டஸ்ட்ரீஸ்ல அல்ட்ராசானிக்கை எதுக்கு யூஸ் பண்றோம்? எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். கட்டிங் மெட்டல்ஸ், வெல்டிங் பிளாஸ்டிக், ட்ரில்லிங் ஹோல்ஸ், all of these. வெல்டிங் சால்டரிங்க்குமே நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ஆர் யூஸ்டு இன் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் because reflect from object. Ultrasonics are used in fish finding because fish reflect ultrasonic waves. மீன் பிடிக்கிறதுக்கு நீ அல்ட்ராசானிக்ஸ் யூஸ் பண்ணலாம். நாளைக்கு கண்ணன் சார் வந்து அல்ட்ராசானிக் கிளம்பிடும். அப்படி அடுத்து question number 12. Ultrasonic drilling is mainly used for hard and
அல்ட்ராசானிக் ட்ரில் ஹார்டு மற்றும் பிரிட்டில் மெட்டீரியல்ஸை ட்ரில் பண்றதுக்கு நம்ம அல்ட்ராசானிக் யூஸ் பண்றோம். ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இருந்தா நீங்க ஆணி வச்சு அடிச்சிடலாம் ட்ரில் பண்றதுக்கு இல்லையா. இப்ப இது வந்து நமக்கு ஆமா ஹார்டா இருக்கு, ரொம்ப பிரிட்டலா இருக்கு அப்படின்னா நம்ம அல்ட்ராசானிக் ட்ரில்லிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The question number 13. Which of the following uses ultrasonics for sterilization? Cleaning surgical instrument. Question number 14. Ultrasonics help in degassing of liquids by degassing of liquids. Removing dissolved gases. 15. In medical therapy, ultrasonics are used to இதை வந்து பிரேக் கிட்னி ஸ்டோனை பிரேக் பண்றதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. அடுத்து the process of breaking kidney stones using ultrasonics is called கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ற அந்த டெக்னாலஜிக்கு என்ன பேர் அப்படின்னா லித்தோட்ரிப்சி அப்படின்னு பேரு. லித்தோட்ரிப்சி எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்த question number 17. Ultrasonics are used in flaw detection because they flaw detection பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து டிஸ்கன்டினியூட்டிஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் cannot travel through. அல்ட்ராசானிக் வேவ் வேக்கும் வழியே போகாது. ஏன்னா அதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், மீடியம் வேணும். ஏன்னா அது ஒரு மெக்கானிக்கல் வேவ். லைட் வேவ்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அதுக்கு மீடியம் தேவையில்லை. Ultrasonics are preferred in medical imaging because they are highly penetrating. அதே நேரத்துல நல்லா வந்து penetrating பவர் இருக்கு, அதே நேரத்துல சேஃபா இருக்கு. Ultrasonic waves are produced using ultrasonic waves piezoelectric effect. வேற என்னென்ன யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? மேக்னெட்டோஸ்ட்ரிக்ஷன் ஆசிலேட்டர். இன்னொன்னு மொத்தம் 3 மெத்தட் சொல்லியிருப்போம். ஒன்னு வந்து டால்டன் விசில், அப்புறம் வந்து என்னது ஆமா பீசோ எலக்ட்ரிக் இருந்தது. இன்னொன்னு வந்து மேக்னெட்டோஸ்ட்ரிக்ஷன். அடுத்த குயிக் ரிவிஷனுக்காக ஃப்ரீக்வன்சி 20 கிலோஹெர்ட்ஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். சோனார்ல பயன்படுத்தலாம். மெடிக்கல் இமேஜிங், கிளீனிங், ட்ரில்லிங், வெல்டிங் இதெல்லாம் பயன்படுகிறது. பிரின்சிபல் எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், வந்து கேவிடேஷன். அப்புறம் வந்து மெடிக்கல் யூஸ் கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ற அந்த டெக்னாலஜிக்கு என்ன பேர் அப்படின்னா லித்தோட்ரிப்சி அப்படின்னு பேரு. இது ஜெனரேட்டட் பை பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அப்புறம் டால்டன் விசில், மேக்னெட்டோஸ்ட்ரிக்ஷன். இந்த 3 மெத்தட்ல இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அல்ட்ராசானிக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணலாம்.